Hello everyone, welcome to Kira's Art Gallery. இந்த வீடியோல ஜென்மாஷ்டமிக்கான டெக்கரேஷன் தான் பண்ண போறேங்க. பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் தோரணம் பார்த்துடலாம். தோரணத்திற்கு மாலை செய்ய நான் நந்தியாவட்டை எறும்பு தான் எடுத்திருக்கேங்க. நார்மலாக பூ தொடுக்கிற மெத்தடில் தான் இந்த மாலை பண்ண போகிறோங்க. ஆனால் முன்னாடி இருக்க ஒரு அரும்பை சேர்த்து வச்சு தொடுக்க போகிறோம். வீட்டு நிலவை மெஷர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு மாலை தொடுத்துடலாம். அடுத்தது வாழையில எடுத்துடலாங்க. 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இலை வந்து ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாது. இது போல வந்து மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நந்தியாவட்டை மாலையை வாழை இலையோட ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிடலாம். வாழை இலையை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு கட் ஆயிரும். இந்த நந்தியாவட்டை மாலை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது தாங்குகிற அளவுக்கு லேஸ் எடுத்து வாழை இலை பேட்ச் வச்சு நம்ம வந்து பின் பண்ணி விட்டுறலாம். ஆணியில் போடுறதுக்காக இந்த லேஸை மடித்து ஒரு லூப் மாதிரி கட்டி விட்டுடலாம். தோரணம் சிம்பிளாக அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது பாதம் பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு ஹாட் போர்டு எடுத்து பாதம் வரைஞ்சி வெட்டி எடுத்துடலாங்க. எத்தனை பாதம் வேணுமோ அத்தனை வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாதத்தை வாழை இலை மேலே வச்சு வெட்டி எடுத்துடலாம். விரல்களுக்கு நந்தியாவட்டை அரும்பு வந்து யூஸ் பண்ண போகிறதுனால பாதம் வந்து சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அரும்புகளை நான் வாழை இலையோட ஸ்டிக் பண்ண இந்த கிரிப் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த கிரிப் டேப் வந்து ஷாப்பில் கிடைக்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிரிப் டேப் வந்து கொஞ்சம் கட் பண்ண ஸ்டிக்கியாக தான் இருக்கும்.
ஆனால் வாழை இலையில் பாதம் ஷேப்பில் அழகாக வளைஞ்சி ஒட்டிக்கும். மூணு அரும்பை ஒன்றா சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் கிரிப் டேப் போட்டு சுற்றி விட்டுட்டு மேலே வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு சென்டரில் வச்சிடலாம். கிருஷ்ணர் பாதம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளோரில் ஒட்டும்போது ஃப்ரண்ட் சைடில் கிரிப் டேப் இருக்கிறதுனால ஒட்டிடுங்க. பேக் சைடில் நார்மல் டபுள் சைடட் டேப் போட்டு ஒட்டிடலாங்க. அடுத்தது அகல் விளக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். அகல் விளக்கை பெயிண்ட் பண்ணிடலாம். நல்லா காஞ்ச பின்னாடி இது போல் ஒரு பேட்ச் ஒர்க்கை வச்சு ஒட்டி விட்டுடலாம். கிருஷ்ணர் பாதங்கள் ஒளியோடு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த ஜென்மாஷ்டமிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். திஸ் இஸ் சிவசங்கரி சுப்பிரமணியன். ஹாவ் அ கிரேட் டே.